நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை ஆதியாகமம் 26:22. கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். ரெகோபோத். ஜெனிசிஸ் 26:22. ரெகோபோத். Now the Lord has given us room and we will flourish in the land. அன்பான சகோதர சகோதரிகளே, வறட்சியான காலங்களிலே ஈசாக்கு துறவை தோண்டி தண்ணீர் கண்டார். அவர் இருந்த தேசத்திலே கர்த்தர் அவரை பெருக பண்ணினார். இன்று நாம் இருக்கும் இடத்திலே, உலக வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்மை பெருக பண்ணுவதாக, இடம் உண்டாக்குவதாக கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆண்டவருடைய வசனத்தை அறிக்கையிடுவோம், பெற்றுக்கொள்வோம். ஆமன். எங்களுக்கு இடம் உண்டாக்குகிறவரே, எங்களை பெருகச் செய்கிறவரே, பரமபிதாவே, இந்த அருமையான ஜெப நேரத்திலே மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய தேசத்திலே வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் ஏழை ஜனங்களை அன்போடு நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, அவருடைய வாழ்வாதாரம் செழிக்க தேவையான மார்க்கங்களை அவர்களுக்கு உண்டு பண்ணுவீராக. அவருடைய வாழ்க்கை தரம் உயர்வதாக. உம்மை நோக்கி பார்க்கிற ஏழை ஜனங்களுக்கு நீர் கிருபை செய்வீராக. எல்லா விதத்திலும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாற ஏதுகரங்களை அவர்களுக்கு உண்டு பண்ணுங்க. உண்மையாக, உத்தமமாக, நேர்மையாக அவர்கள் வாழட்டும். உம்முடைய கரத்திலே ஏழை ஜனங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். எல்லா விதமான நன்மைகளினாலும் கிருபைகளினாலும் அவர்களை முடிசூட்டுவீராக. வாழ்வில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமன்.